வெளிநாடு யோகம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படித்து முடித்து வேலைக்காக போகிறவங்களும், கல்வியிலே படிக்கலே வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் போயிட்டு வந்தால் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை நம்மளோட ஃபேமிலிக்கு சமுதாயத்துக்கு இருக்குது அப்படின்றது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால் லாபம் இருக்கா அப்படின்ற விஷயமும் நம்ம பார்க்கணும். அல்ல வெளிநாடு போயிட்டு சிரமப்பட்டு அங்கேயே ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு திரும்பி வர்றாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குதா அப்படின்றத விஷயங்களையும் பார்க்கணும். அப்போ வெளிநாடு போகிறதுக்கு ஒரு நல்ல யோக அமைப்பு எப்படியான ஒரு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு 3, 9, 12 அப்போ அந்த 3, 9, 12 அதிபதிகள் ஒரு யோகமான அமைப்பில் ஒரு யோகமாக குருவோட சுக்கிரனோட அமைப்புகள் இருக்கும்போதும் 12ஆம் இடம் குரு சுக்கிர அமைப்புகள் ஆட்சி உச்சம் ஒரு சுப பலம் அப்படின்றது இருக்கும்போதும் அவங்களுக்கு யோகம் வருது. அதே போல் ஒரு காற்று ராசியிலேருந்து இருக்கும்போது விமானம் மூலம் பயணம் செஞ்சு போய் வெளிநாட்டில் திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடு அப்படின்ற மாதிரி பணம் பொருளாதாரம் சம்பாரித்து நம்ம நாட்டில் வந்து ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஒரு அமைப்புகளை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த வெளிநாடு யோக அமைப்பில் இருக்குது. அதுக்கான விளக்கங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.